பேரும் தப்பிக்கலாம்னு பிளான் பண்றீங்களா? உங்களால தப்பிச்சு போக முடியுமா? சிங்கத்தோட குகைக்குள்ள வரது ஈஸி தான், ஆனா வெளியில போறது நடக்காத காரியம். த்ரிஷா விடுங்கடா. ஏய் பாத்தீங்களாடா, இவனை காப்பாத்த யார் வந்திருக்காங்கன்னு? இவனோட பொண்டாட்டி வந்திருக்காடா. எங்களை விடுங்க. ஏய் சங்கர், மரியாதை அவளை விட்டுரு. நியாயமா பார்த்தா இவன் எனக்கு பொண்டாட்டி ஆக வேண்டியவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் த்ரிஷா, நான் உன்னை முறை பார்க்கப்பயே நீ என் கண்ணுக்கு ஒரு அழகான தேவதை மாதிரி தெரிஞ்ச தெரியுமா? தேவையில்லாம துள்ளாத, உன்னை நான் எப்படியும் விட போறதில்ல. த்ரிஷா, எனக்கு ஒரு ஸ்டைலா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும். கடவுள் உனக்கு எவ்வளவு அழகா கொடுத்திருக்காரோ அதே அளவுக்கு வேகமான மூளையையும் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த சங்கர் உன் மேல ரொம்ப ஆசையா இருக்கான். ஆனா நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. எவ்வளவு பெரிய மேதாவியா இருந்தாலும் உன் வேலை என்கிட்ட வேலைக்காகாது. இங்க பாரு த்ரிஷா, உன் மூளை எவ்வளவு வேணாலும் வேகமா வேலை செய்யட்டும், ஆனா அது இந்த சங்கரோட பலத்துக்கு முன்னாடி வேலைக்கே ஆகாது. ஏய் உனக்கு எடுக்க தான பிரச்சனை, அவனை விட்டுடுறா. டேய் கொஞ்ச நேரம் வாய மூடுறா. வெல்கம் த்ரிஷா டார்லிங், வெல்கம். உனக்கு தெரியுமா, நீயா ஒன்னும் இங்க வரல, உன்னை இங்க வர வச்சேன். அங்க இருந்து நான் கிளம்பும் போது உனக்காக சின்ன சின்ன க்ளூவை நான் விட்டுட்டு தான் வந்தேன். ஏன்னா பாவம் நீ இங்க வர்றதுக்கு கஷ்டப்படக்கூடாதுல்ல. இப்ப பாரு, நீ எவ்வளவு ஈஸியா இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆனா த்ரிஷா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. உன்னை கூட்டிட்டு வந்தவனே நீ பார்க்காம போற. நீ என் காதலை பத்தி கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாம்? உனக்காக நான் என்னதான் பண்ணல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் குடும்ப மானத்தை காப்பாத்த நினைச்சேன். அதுக்கப்புறம் உனக்காக நான் சென்னைக்கு வந்தேன். உன்னை இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி தான் யோசிப்பேன். நீ எப்பயாவது என்னை பத்தி யோசியா? இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு ஹாயாவது சொல்ல, இல்ல பொய்யாவது சிரிய. உன்னோட பொன் சிரிப்பை பார்க்கதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இப்ப ஒரு பாட்டு தான் ஞாபகம் வருது. அது என்னது? உன் சிரிப்பு அது பொன் சிரிப்பு, என் இதய துடிப்பு. த்ரிஷா மேல வச்ச கையை எடுக்கலன்னு போய் உன் கையை வெட்டி போட்டுருண்டா. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது என்னடா குறுக்குல பேசிட்டு இருக்க? வாய மூடுறா. த்ரிஷா டார்லிங், அவனை இந்த மாதிரி பண்றேனேன்னு நீ கோச்சுக்காத. அது என்னன்னா, உன்னை நான் இங்க வர வைக்கணும்னா இவன் இங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். போன தடவை இவன் கூட ஒரு மீட்டிங் இருந்துச்சுல, அதுக்கான கோவமும் இருக்கு. அந்த கோவத்தை இவன் முகத்துல நான் நல்லாவே காட்டினேன். இங்க பாருமா த்ரிஷா, இப்படி கோச்சுக்காத. நீ இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தா அப்புறம் நம்மளோட கல்யாண போட்டோல நீ அழகா இருக்க மாட்ட. என்னம்மா துருத்துருன்னு பாக்குற? ஐயரை கூட்டு வரதுக்கு என் பசங்க போயிருக்காங்க. ஐயரை மட்டும் வந்துட்டாருன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நாம ஜாலியா கல்யாணம் பண்ணிக்கலாம். சங்கர், நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா கடிக்கிறதுக்காக ஓடி வந்துச்சுன்னு வையே, அதை இப்படிதான் அடிச்சு ஓட விடுவாங்க. நீ தேவையில்லாம பேசினதெல்லாம் நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருந்தேன். சங்கர், உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்தா கல்யாணமான ஒரு பொண்ணை திரும்ப கல்யாணம் படிப்பேன்னு என்கிட்டயே சொல்வ. அதுவும் இல்லாம என் புருஷன் முன்னாடியே சொல்ற. உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ ஏன் மேலேயே கைய வச்சுட்டல. இப்போ வெறும் கண்ணத்துல மட்டும் தான் அரைஞ்ச. இதுக்கப்புறமும் நீ எங்களுக்குள்ள வரணும்னு நினைச்ச, அப்புறம் உயிரையே எடுத்துருவேன். அடடடா, எவ்வளவு தைரியமான பொண்ணுமா நீ. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிதான் நீ என்கிட்ட நக்கலா பேசுன. இப்ப கல்யாணம் வர ஆயிடுச்சுல்ல, அதான் நக்கலும் அதிகமாயிடுச்சு. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல, நமக்கு தான் கல்யாணம் ஆக போதே, கவலைப்படாத. த்ரிஷா மேல மட்டும் கைய வச்ச, அதுக்கப்புறம் நான் மிருகமா மாறிடுவேன் சங்கர். யாரு என்ன பண்ணாலும் சரி, நமக்கு கல்யாணம் நடக்க போறது மட்டும் நிச்சயம். அம்மா நீ என்ன கத்துன? ஏன் பொண்டாட்டி மேல கைய வைக்காதன்னா? சரி, நான் கைய வைக்க மாட்டேன், ஆனா வைப்ப. அது கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம். ஏன்னா இவளை நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன் கண்ணு முன்னாடியே இவளை நான் தொடுவேன். அதுக்கப்புறம் இவ எனக்கு சொந்தமாயிடுவேன். நான் இவளோட புருஷன் ஆயிடுவேன். அப்புறம் உன்னோட கதி என்ன அது உனக்கே நல்லா தெரியும். அவனை கூட்டிட்டு போங்கடா. ஏய் சங்கர், வாய மூடிக்கிட்டா. ஐயர் இங்க வரதான் போறாரு. அவர் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்தை எல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணி வைக்கணும், புரியுதா? அவனை இழுத்துட்டு போங்கடா. என்ன விடு சங்கர், என்ன விடு. த்ரிஷா, விடு சங்கர், சங்கர் விடு. என்ன விடு. டாக்ஸி, டாக்ஸி,
அண்ணா இங்க யாரோ பிரபா ஏற்கனவே சொன்னா இந்த ஊர்ல காலங்காத்தால டிரான்ஸ்போர்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனா த்ரிஷா சொன்னால கல்யாணம் நடக்கிற இடம் ஊருக்கு வெளியில இருக்குன்னு. ஒருவேளை இங்கதான் எங்கேயாவது இருக்கும். ஆனா இப்ப எப்படி அங்க போறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏய் உனக்கு எப்போ எது புரிஞ்சிருக்கு? இப்ப உங்களுக்கு தானே எதுவும் புரியல. பெரிய பிளேனே அரேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு கேப் அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே? சாரி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா மேல நெட்வொர்க் சரியில்லைல்ல. அதை விட பெரிய தப்பு என்னன்னா யாருக்கிட்டயாவது சொல்லி மேல பெரிய டவரை போட்டுருக்கோம். நீங்க சேட்டலைட் காலாவது பண்ணிருக்கலாம்ல. சேட்டலைட் காலா? சேட்டலைட் போன்? படிப்பறிவு இல்லாதவளுக்கு சேட்டலைட் போனை பத்திலாம் தெரிஞ்சிருக்கு. பரவாயில்லையே. இப்படி சொன்னா மட்டும் நான் படிப்பறிவு இல்லாதவளா ஆயிடுவேனா? நான் பிரக்யா, ஒரு டைம்ல டீச்சரா இருந்திருக்கேன். இப்படி அடிக்கடி சொல்றதுனால நீ ஒன்னும் டீச்சர் ஆயிட மாட்ட, புரியுதா? கடவுள் உனக்கு தானே மூளை கொடுத்திருக்காரு, அதை யூஸ் பண்ணு. முதல்ல என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனா இப்ப இங்க கிடைச்சிருச்சு. டிரான்ஸ்போர்ட்டா? இல்ல, கோயில். கோயில்ல யாராவது இருப்பாங்க, கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க. இங்க கண்ணு கட்டின தூரத்துல எந்த வண்டியும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாம இங்க வந்ததை விட ஏர்போர்ட் கிட்டே நின்னுட்டு இருந்திருக்கணும். அங்கேருந்து ஏதாவது டிரான்ஸ்போர்ட் கிடைச்சிருக்கலாம். ஹலோ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். நீ இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? சென்னையில என்னடா சீக்கிரமா போகணும்னு சொன்னா, ஆனா இங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. கடவுள் இவளுக்காக ஆன்லைன்ல கேப் அரேஞ்ச் பண்ணுவாரா? அம்மா தாயே, த்ரிஷாக்கும் பிரபாக்கும் எங்களோட தேவை இருக்கு. எங்களுக்கு உங்களோட தேவை இருக்கு. அவங்க கிட்ட போறதுக்கு ஏதாவது வழி காட்டுங்கம்மா. எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா, ப்ளீஸ். என்னடா அது? கடவுள் உண்மையிலேயே வண்டி அனுப்பிட்டாரா? இவ்வளவு சீக்கிரமா 4G நெட்வொர்க்கே வேலை செய்யாது. இவளோட வேண்டுதல் இவ்வளவு ஃபாஸ்டா ரீச் ஆயிடுச்சு. நான் இப்ப அந்த வண்டிக்காரங்களுக்கு அந்த ராக் ஸ்டாரோட மேஜிக்கை காட்டியாகும். அந்த வண்டியில ஏறி பிரபா கிட்ட போயிடுறேன். என்னடா அது? இந்த வண்டியில ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்களே. ஏய், இவங்கள நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. எங்க பார்த்தேன் இவங்கள? இவங்க அந்த சங்கரோட ஆளுங்க. என்னங்க, நீங்களும் ப்ரே பண்ணணுமா? ப்ரே பண்ணிக்கோங்க. அதெல்லாம் விட்டு தள்ளு, வா. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றேன்னா அம்மன் நம்மள மாட்டி விட்டுட்டாங்க. என்னாச்சு? நம்மள தேடி ரவுடிங்க வந்துட்டாங்க. ரவுடிங்களையா? டே சோமு, நாம சீக்கிரமா ஐயரை கூட்டிட்டு போனோம். டைம் வேஸ்டே ஆகக்கூடாது. ஆமா, அண்ணன் இன்னைக்கு கண்டிப்பா திரிஷா அண்ணிய கல்யாணம் பண்ணியே தீருவாரு. ஐயர் மந்திரம் சொல்லுவாரு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம் விருந்து. வா. சங்கரோட ஆளுங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும் அது சங்கரோட ஆளுங்கன்னு? உனக்கு ஞாபகம் இல்லையா? போன தடவை இவங்க தானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. அப்படியா? நம்ம ரெண்டு பேரையும் இந்த ரவுடிங்க தானே கட்டி போட்டாங்க. அப்போ நீ உன்னோட ஹீரோயிசம் காட்டின, நீ பிரக்யான்னு நான் நம்பிட்டேன். ஞாபகம் வந்துச்சா? இவரு இப்ப பொன்னிய பத்தி பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இவங்கதான் அன்னைக்கு வந்தாங்க. இங்க பாருங்க, இவங்க கிட்ட வண்டி இருக்குல்ல, நம்ம பேசாம வண்டியில போய் உட்கார்ந்துருவோம். அப்புறம் இவங்களோடய போயிடுவோம். நாம வண்டியில போய் ஏன் உட்காரணும்? எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும்ல.
நம்ம வண்டியை ஓட்டிக்கிட்டே போலாம்ல. ஆனா அவங்க வண்டி ஓடிட்டு ஐயோ, நீ இருக்கும்போது கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? என்ன யோசிக்க விடு, இல்லனா அந்த பெல்ல எடுத்து என் மண்டையில எதுக்கு? உன் மண்டையில அடிப்பேன். 2 நிமிஷம் ப்ளீஸ். என்ன பேசாம நின்னுட்டே இருக்க? நீங்க தானே வாய மூடுன்னு சொன்னீங்க. நான் என்ன டாக்டரா? நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியான்னு? எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீங்க சொல்றத கேட்டாலும் ப்ராப்ளம், கேட்கலனாலும் ப்ராப்ளம். என்ன நீ நீங்க வாயை மூடிட்டு இருக்கும்போதே நல்லா இருந்துச்சு. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன பண்ண போறீங்கன்னு சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் முதல்ல என்ன பார்க்க விடு. சரி சைலண்டா இரு. அவங்க 2 பேரும் அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் வெளியே வரதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து ஓடி ஆகணும். ஆனா நம்ம எப்படி ஓடுறது? இப்படிதான். ஜஸ்ட் ஃபாலோ மீ. நம்ம மாட்டிக்குவாங்க. அவங்க ஏய், எதுக்கு என் காலை மிதிச்ச? ஏய் எந்திரி எந்திரி. ஏய் அட நீங்க சொல்றேன், யாரு? எந்திரி. எதுக்காக இங்க உள்ள வந்தீங்க? ஏய் நீ ரொம்ப அதிகமா பேசுற. அண்ணன் உன்னை உடனே கூப்பிட்டாரு, வா உடனே வா. அட இன்னும் பூஜை முடியலப்பா, ஆரத்தி வேற எடுக்கணும். இங்க பாரு, இன்னைக்கு உனக்கு ஒரே ஒரு பூஜை மட்டும்தான், அதுவும் அண்ணனுடைய கல்யாணத்துல. உனக்கு புரியுதா? வா. அப்புறம் கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் நீ தான் எடுத்துட்டு வர. வாயை மூடிட்டு ஒழுங்கா வண்டியில ஏறு. வா. ஏய், ஏய், வா. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அப்புறம் நல்ல நாள் முகூர்த்தம் இது எல்லாத்தையும் பார்க்கணும்ல. அதெல்லாம் தேவையில்ல, சொன்னா கேட்க மாட்டேன். இப்போ என்ன பண்றது? நீங்க எதுக்கு என்ன கேக்குறீங்க? நான் உங்களை தான் ஃபாலோ பண்றேன். நீங்க தான் லீடர். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பாத்தியா, நீ சண்டை போட ஆரம்பிச்சிட்ட. நீ இந்த இடத்துல நல்லா குளிருன்னு முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் நான் ஸ்வெட்டராவது போட்டுட்டு வந்திருப்பேன். என்ன பண்ணணும்னு யோசிங்க. குளிர பத்தி அப்புறம் யோசிக்கலாம். ஐடியா. என்ன? நீ முதல்ல என் கூட வா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? நாம இந்த வண்டியை எப்படியாவது இங்க இருந்து தள்ளுவோம். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பதான் யாருக்கும் எதுவும் கேட்காது. யார் தள்ளுவாங்க? நீயும் நானும் தான். வா. நான் எப்படி இந்த வண்டியை தள்ளுவேன்? எப்படி தள்ளுவேனா என்ன அர்த்தம்? ஊர்ல மட்டும் ஏதோ பெருசா பேசுன, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு. ஆனா இங்க வந்தது புஷ். என்ன வேணாலும் பண்ணுவேன் தான். ஆனா வண்டி எல்லாம் தள்ள முடியாது. இது என்ன சைக்கிளா? எவ்வளவு பெரிய வண்டி பாருங்க. நீ இப்படி தேவையில்லாம பேசுறதுக்கு யூஸ் பண்ற எனர்ஜில 10% நீ அந்த வண்டியை தள்ளுறதுல யூஸ் பண்ணனா அது பறந்து போயிடும். 1 2 3. என்னாச்சு? என்னோட லேஸ். என்ன ஆ, என்ன என்ன பண்றீங்க நீங்க? இப்போ லேஸ் கட்டுவீங்க? என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்ப இந்த வண்டி பறக்க போகுது. பிரபா த்ரிஷா இருக்கிற இடத்துக்கு. கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிடலாம். பிரபா த்ரிஷா இருக்கிற இடத்துக்கு தான் நாம இப்ப போய் ஆகணும். சரி, ஏன் பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல கிளம்புங்க. சரி, அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? அதான் த்ரிஷா உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தால, அதை தான் கேக்குறேன். சொல்லு. உன்கிட்ட அட்ரஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லாத. என்கிட்ட அட்ரஸ் இல்ல. I said don't tell me that you don't have the address. அது என்கிட்ட அட்ரஸ் இருந்துச்சு. த்ரிஷா என்கிட்ட சொன்னா, ஆனா நான் எழுத மறந்துட்டேன். நீ அட்ரஸ் எழுத மறந்துட்டியா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? டீச்சருங்கிறதுனால உனக்கு எது சொன்னாலும் ஞாபகம் இருக்குன்னு நினைச்சியா? உன் மூளையில இருந்து அந்த அட்ரஸ் எப்படியாவது வெளியே எடு. நீங்க என் மேல கோவப்படாதீங்க. நான் யோசிச்சுன்னா எனக்கு ஞாபகம் வரும். ஆஹா, உன்னோட மூளையில சூப்பர் கம்ப்யூட்டர் பாரு. சர்ச் பண்ணா ஃபைல் வெளியே வந்துரும். அது தூக்கி என் மூஞ்சில எறிவல்ல. நீங்க சும்மா இருக்கீங்களா? சும்மா இருந்ததுன்னா என்னால யோசிக்க முடியும். நல்லா யோசி. இல்லனா நான் தான் உன்னை யோசிக்க விடலன்னு சொல்லுவேன். என்ன பண்றடி? பின்னாடி ரவுடிங்க இருக்கு. ஒரு நிமிஷம்.
அக்கா ஊருக்கு வெளியில நேஷனல் ஹைவேஸ் 22ல செங்கல் சூளன்ற இடம் ஒண்ணு இருக்கு. அங்க சங்கருக்கு சொந்தமான பங்களா ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க அவரை அங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஐம் ஷூர். ஞாபகம் வந்துருச்சு. ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்துருச்சு. அட்ரஸ் எங்க? நேஷனல் ஹைவே பக்கத்துல ஒரு செங்கல் சூளை இருக்குமா, அதுக்கு பக்கத்துல சங்கரோட பழைய வீடு இருக்கான். இது போதும் நமக்கு. லெட்ஸ் ராக் அண்ட் ரோல். இவா அட இருங்க என்னோட பை. இந்தா இந்தா, புடி 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 இந்தா இது எல்லாத்தையும் எடுத்துக்க. வா சரி, வலமா அட வா சொல்றல வா. எங்களை விடு ப்ளீஸ், எங்களை போக விடு. இங்க பாரு திஷா, சீக்கிரமா கல்யாண ட்ரெஸ் மாத்திக்கோ. என்ன நீ ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுட்ட. இப்ப விடிஞ்சிருச்சு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? போ சீக்கிரம் போய் ரெடியாவு. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலாமா? நான் என்னோட முடிவை சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு தடவை மட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன், அப்புறம் யார் பேச்சுமே கேட்க மாட்டேன். உன்னால என்ன பண்ணிக்க முடியுமோ பண்ணு சங்கர். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், பண்ணவும் முடியாது. என்னடா இவ சொன்னா கேட்க மாட்டா. இவளுக்கு இப்படி சொன்னா புரியாது. இவளுக்கு நாம இவ ஒத்துக்கலன்னா என்ன ஆகுன்னு காட்டலாம். இல்ல, அவரு எதுவும் பண்ணாது. நாங்க எதுவும் பண்ணலையேமா, சும்மா 4 தட்டு தட்டுறோம், அவ்வளவுதான். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்காத வரைக்கும் இவன் இந்த மாதிரி தட்டிக்கிட்டே தான் இருப்பானுங்க. பிரபா வேண்டாம், அடிக்காதீங்க. இவங்க நடிக்கிட்டு விடு. என்ன ஆனாலும் நீ இதுக்கு ஒத்துக்காத. ஓஹோ, மனசுல பெரிய ஹீரோ நினைப்பா. அப்போ என்னோட மிரட்டலுக்கு வேல்யூவே இல்லையாடா? சரி பார்க்கலாம். டேய் போய் அதை கொண்டு வா. வேண்டாம் வேண்டாம். பாரு பிரபா, என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. உன்னை இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு நான் ஆசையா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நான் த்ரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னை கண்டிப்பா கொலை பண்ணும் போல் இருக்க. அது ஏன்னா நீ வெறும் பொம்மை தான். இந்த ராணியோட உயிர் இந்த பொம்மைக்குள்ளதான் இருக்கு. இப்ப இந்த பொம்மையோட கழுத்து என் கையில இருக்கு. அடிக்கவா? வேண்டாம் 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 இல்ல, வேணும் வேணும்னு சொல்லு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கியா? பதில் சொல்லு. நீ ஆமான்னு சொல்லணும். ஐயா, இவனை நான் உயிரோட விட மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும் என்ன நீ அதிகமா வெறுக்கிற. ஆனா என்ன வெறுக்கிறத விட நீ இவனை இன்னும் அதிகமா காதலிக்கிற. இனி நீ என்ன வெறுக்க கூடாது. இதுக்கப்புறம் நீ என்ன காதலிக்க. இளையவன் அடி வாங்கிட்டே தான் இருப்பான். உன் வாயில இருந்து ஒத்துக்கிறேன்ற வார்த்தை வரல, நான் இவனோட உயிரை வெளியில எடுத்துடுவேன். இப்ப இவனுக்கு இன்னொரு டோஸ் கொடுத்தே ஆகணும். இவனை கண்டிப்பா சாகடிக்கணும். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் சங்கர் ப்ளீஸ், அவரை ஏதோ பண்ணிடாத. சாரி, உனக்கு ஏற்கனவே நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டேன், அது முடிஞ்சு போச்சு. வேண்டாம் 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 சங்கர், அவரை ஏதோ பண்ணிடாத. உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற சங்கர் ப்ளீஸ். ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் சங்கர். சங்கர் ப்ளீஸ் சங்கர் ப்ளீஸ் சங்கர், உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற, அவரை எதுவும் பண்ணிடாத. வேண்டாம், இவங்கிட்ட நீ கெஞ்ச கூடாது. எனக்கு எதுவும் ஆகாது, என்னை பத்தி கவலைப்படாத. அப்படியா? உனக்கு எதுவும் ஆகாதா? நீ இந்த மாதிரி பேசி என்ன இன்னும் கோவப்படுத்துறடா. நான் உன்னை அடிச்சிட்டு இருக்கேன், நீ என்னடா இன்னும் திமிரா பேசுற? ஒன்னும் பிரச்சனை இல்லை.
சாவுனா உனக்கு பயம் இல்லைல்ல? சரி பரவாயில்ல. சாவு எப்படி இருக்குன்னு நீ பாக்குற வரைக்கும் சாவுனா உனக்கு பயம் வராதுதான். சரி, சாவு எப்படி இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன்.